நரகத்தில் நடக்கும் அதிசயத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைவ் செய்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நரகம் பேசும் நாள். அதிசயமான காட்சி, பயங்கரமான ஆனால் உணர்ச்சியூட்டும் குரலில் சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ் தம் அருளால் மனிதர்களை வழிநடத்த பல எச்சரிக்கைகளை அளித்திருக்கிறார். அந்த எச்சரிக்கைகளில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் ஒன்று நரகம் பற்றியது. நாம் நினைப்பது போல அது ஒரு தீ மட்டுமல்ல. அது உயிருடன் இருக்கும், பேசக்கூடிய, உணரக்கூடிய இடம். அதன் ஆழத்தையும் அதன் கோபத்தையும் நம் மனம் கூட முழுமையாக உணர முடியாது. ஒரு நாள் அல்லாஹ் நரகத்தை குறித்து கூறுகிறார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகம் என்று கூறும், இன்னும் இருக்கிறார்களா? இன்னும் இருப்பவர்களை எனக்கு அனுப்புங்கள். சஹீஹ் புகாரி 4848. சிந்தித்துப் பாருங்கள். நரகம், அதற்குள்ளே ஏராளமான மனிதர்கள் எரியப்பட்டு விட்ட போதும் அது இன்னும் தாகமாக இருக்கும். அது இன்னும் பசியுடன் இருக்கும். அது சொல்லும், இன்னும் இருக்கிறார்களா? இன்னும் இருப்பவர்களை எனக்கு அனுப்புங்கள். இது ஒரு சாதாரண வாக்கியம் அல்ல. அல்லாஹ் அதற்கே உயிரையும் குரலையும் உணர்வையும் கொடுத்துள்ளார். ஒரு இடம் பேசுகிறது, கேட்கிறது, உணர்கிறது. அதுதான் நரகத்தின் அதிசயம். நரகம் பேசுவது மட்டுமல்ல, அது சுவாசிக்கவும் செய்யும். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகம் தனது ரப்பிடம் கேட்டது, எனக்கு சுவாசிக்க அனுமதி தாருங்கள். அல்லாஹ் அதற்கு 2 முறை சுவாசிக்க அனுமதி தந்தார். ஒன்று குளிர்காலத்தில், ஒன்று வெயில் காலத்தில். சஹீஹ் புகாரி அண்ட் முஸ்லிம். நபி அவர்கள் மேலும் கூறினார்கள், அதுவே நீங்கள் அனுபவிக்கும் கடும் வெயிலும் கடும் குளிரும் ஆகும். அதாவது நாம் கோடை காலத்தில் அனுபவிக்கும் அந்த தாங்க முடியாத வெப்பம் மற்றும் குளிர்காலத்தில் நடுங்க வைக்கும் பனி, அவை நரகத்தின் சுவாசம். அது சுவாசிக்கும் போது உலகமே அதனால் பாதிக்கப்படுகிறது. ஒரு முறை அது சுவாசித்தால் வெப்பம் எல்லை மீறும். மற்றொரு முறை சுவாசித்தால் குளிர் எலும்பு வரை தாக்கும். இது நமக்கு ஒரு நினைவூட்டல். நரகம் ஒரு உயிரற்ற இடமல்ல, அல்லாஹ்வின் ஆணைக்கு உட்பட்ட உயிருள்ள சக்தி. இந்த அதிசயங்களை நம்ப முடியாத அளவுக்கு வியப்பூட்டினாலும் அவை உண்மைகள். அவை நமக்கு சொல்லும் ஒரு பெரிய செய்தி உண்டு. அல்லாஹ்வின் கட்டளையை மீறாதே, நரகத்தின் கோபத்தை தவிர்த்து நட. நரகம் பேசும் அந்த நாளில் நாம் அதனுடன் இருக்க வேண்டாம். அது இன்னும் இருக்கிறார்களா என்று கேட்கும்போது அல்லாஹ் நம்மை அதிலிருந்து தூரத்தில் வைத்திருக்கட்டும். நமக்கு தொழுகை, துவா, நல்ல செயல்கள் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும். நாம் இப்பொழுது செய்யும் சிறு சிறு நல்ல செயல்கள்தான் நமக்கு நாளை அந்த தீயிலிருந்து ஒரு கவசமாக நிற்கும். இறுதியாக நாம் சொல்ல வேண்டியது ஒன்றுதான். அல்லாஹ் நம்மை நரகத்தின் தண்டனையிலிருந்து பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் நமக்கு வழிகாட்டட்டும். அல்லாஹ் நம்மை தம் அருளால் சுவனத்தின் நிழலில் சேர்த்தருள்வானாக. ஆமீன்.